ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, திமுக கையில் மீடியா இருக்குது, மீடியாவை யூஸ் பண்ணி கவர்மெண்ட் மேலே நிறைய அழுத்தங்கள் போடுறாங்க, தாவேக்கு அந்த அளவுக்கு மீடியாவை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது, இப்போ ஜுபேர் ஃபேக்ட் செக்கர் ஜுபேர் பார்த்தோம்னா நிறையா ட்வீட்ஸ் போடுறாரு. அதில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணி நிறையா ஃபேக்கான தகவல்களை தாவேக்கா பரப்புகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், ரொம்ப ஸ்ட்ராங்கான நடவடிக்கை மோடிக்கு எதிராக எடுத்துட்டார், இந்த மாதிரிலாம் நிறைய நியூஸ் அங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, முதல்ல இதுக்கான தேவை எங்கிருந்து ஏற்படுது? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணால் கூட எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் நார்த்தில் இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸை யூஸ் பண்ணி ஹிந்தியில் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, டிவிக்கே மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களோ? குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் நமக்கு பிரோஜனம் இல்லை, நம்ம சோஷியல் மீடியாவை டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும்னு பார்க்குறாங்களா? இந்த ஃபேக் நரேட்டிவ் விஜய் பதவிக்கு வந்ததுலேருந்தே நார்த் இந்தியாவில் அக்ரெசிவாக போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியா டுடே ரேன் அ ஸ்டோரி, 1.5 மாதம் மேலே இந்தியா டுடே இதை பற்றி ஒரு ஸ்டோரியாக பண்ணாங்க. அக்ரெசிவாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு, ஹிந்தி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் கேம்பெயின் நடக்குது. தாவேக்கா அதிகாரபூர்வமாக பண்ணுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒன் ரிப்போர்ட்ஸ் கம்யூன் ஆர்கன், அது பிஜேபி சப்போர்ட்டு மேகசின் அண்ட் வெப்சைட், அவங்க ஒரு ரீலுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு 75,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்றாங்க. அது தே ஆர் நோட்டோரியஸ் ஃபார் ஃபேக் இன்ஃபர்மேஷன் அண்டு ஸ்லாண்டர் அண்டு லைஸ். ஆனால் ஃப்ரீயாக யார் பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறது கம்யூனை பற்றி சொல்கிறேன். இந்த மேகசின், கம்யூன் மேகசின்றது பேசிக்கலி அது மோடி பக்த் அண்ட் இட்ஸ் பேசிக்கலி இது கம்யூன்ன்றது ஒரு ஆர்எஸ்எஸோட ஒன் ஆஃப் த ஹேண்டில்ஸ். அது நிறைய ஃபேக் நியூஸ் அவங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேக் நியூஸ் தே ஸ்ப்ரெட் இட், ராங் இன்ஃபர்மேஷன். அதனால் அதை ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க வேணாம். அதை 75,000 rupees கொடுக்குறாங்க. பட் இவங்க பண்ணக்கூடியது நிறைய காரியங்களை இவங்க விஜய் சப்போர்ட்டர்ஸ் பண்ணுறாங்க. வெதர் அது தாவேக்காவோட அதிகாரப்பூர்வ ஆசீர்வாதத்தோடு நடக்குதா அல்லது ஆன் தேர் ஓன் பண்ணுறாங்களான்றது டிபேட்டபிள். நிறையா தகவல், அதாவது தமிழ்நாட்டில் பாலியல் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தூக்கு தண்டனைன்னு அறிவிச்சிட்டாரு. அப்புறம் இமாம்ஸுக்கெல்லாம் மந்த்லி சேலரி போட்டு கொடுத்துட்டாங்க முஸ்லீம் இவங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஐட்டம்ஸ் இது அங்கே அக்ரெசிவாக போகுது. த மோட்டிவ், த எய்ம் ஆஃப் தி நெரேட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா டு ப்ரொஜெக்ட் விஜய் அஸ் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். விஜயை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இல்லாட்டி ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கு எதுக்கு ஹிந்தியில் போய் நீங்கள் இமேஜ் பில்டப் எதுக்கு தேவைப்படுது, அது அவங்க செய்கிறாங்க. ஃபேக்ட் செக்கர் ஜுபேர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் அது லேட்டாக சொல்கிறார். அவர் ஏற்கனவே அதை இந்தியா டுடே தே ரேன் அ ஸ்டோரி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது தாவேக்காவோட அதிகாரபூர்வமான ஆசீர்வாதத்தோடு நடக்குதா இல்லை ஆன் தேர் ஓன் யாராவது பண்ணுறாங்களா? அப்படி ஆன் தேர் ஓன் சில பேர் பண்ணுறாங்கன்னா கூட தாவேக்காவுக்கு விஜய்க்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது இத்தகைய வீடியோக்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆன் தேர் ஓன் யாராவது பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நோபடி வில் டூ இட், அஸ்யூமிங் தட். ஏன்னா சில இடங்களில் என்ன கேள்வி வருதுன்னா, யாரோ பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பு பண்ணுவாங்க, அந்த கொஸ்டின் வரும். இயல்பானது. இது தாவேக்கா 75,000 ரூபாய் கொடுக்குறான்னு எதை வச்சு சொல்கிறேன், தாவேக்காகத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கேள்வி வருதுன்னா அது நியாயமான கேள்வி. அது தேர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட். இல்லை, இப்போ நம்ம ஒன்று கிளியர் பண்ணிக்கிறோம். இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும்போது திமுக பணம் கொடுத்ததா நமக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் அந்த நியூஸை பேஸ் பண்ணி நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம், திமுக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது இங்கேயும் அப்ளை ஆகுதாங்க. அந்த ப்ரூஃப் ஆஃப் புட்டிங் இட்ஸ் ஈட்டிங் இட்னுவாங்க. திமுகவிட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா துட்டு வாங்குதுன்றதுக்கு நீ போய் ஆதாரத்தோடலாம் எந்த காலத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆதாரங்கள் உன் கண்ணில் ஆப்பிடவே ஆப்பிடாது. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பிஹேவியரே இஸ் அ ப்ரூஃப் தட் தே ஆர் டேக்கன் கேர் ஆஃப் பை டிஎம்கே. வெரி சிம்பிள். இங்கேயும் அப்ளை ஆகும். அது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு கேம்பெயின் ரன் ஆகுதுன்னா இதை டிஸ்ஒன் பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடி, ஒரு பொறுப்பு தாவேக்காக்கு இருக்கா இல்லையா, விஜய்க்கு இருக்கா இல்லையா? இந்த மாதிரி அஃபிஷியல் ஹேண்டில் இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட எந்த விதமான இதுக்கும் கட்சி பொறுப்பு கிடையாது, முதலமைச்சர் பொறுப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபேக்காக யாராவது பண்ணாங்கன்னா வில் டேக் ஆக்ஷன். ஏன்னா தே காட் ஸ்டேட் மிஷினரி. ஒரு நொடியில் ஸ்டேட் போலீஸ் கேன் ஃபைல் ஆல் எஃப்ஐஆர் அண்ட் டேக் ஆக்ஷன். இவங்க மௌனமாக இருக்காங்கன்றது ஒன் மோர் எவிடன்ஸ். ஒன்று, காசு கொடுக்காம எவனும் பண்ண மாட்டான். ரெண்டாவது, கவர்மெண்ட் டிவிக்கே அண்ட் சீஃப் மினிஸ்டர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு த கீப்பிங் குவைட்ன்றது இட்ஸ் அ ப்ரூஃப் தட் ஃபைன், உங்கள் ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கும். திஸ் இஸ் நாசியேட்டிங். இது ரொம்ப ஆபத்தானது.
இது வந்து அனுமதிக்கத்தக்கதல்ல. எனக்கு என்னென்னா இந்த மாதிரியான இவங்க அக்ரஸிவாக சோஷியல் மீடியாவை மட்டுமே நம்புறதுன்ற நிலைமையை ஏன் வந்ததுன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அவங்களோட ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்துச்சு. விஜய் போகிறது வரதெல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க, 24 மணி நேரம்ன்றாங்க. அது கிடையாது. நெரேட்டிவ் பில்டிங் எப்படி இருந்தது? விஜய்க்கு எதிராக தான் நெரேட்டிவ் பில்டிங் இருந்தது. விஷுவல் வேணால் விஜயை காமிச்சிருக்கலாம். நோ, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விஜய்க்கான ஸ்பேஸ் ஷ்ரிங்க் ஆனதோட விளைவு தான் அவங்க சோஷியல் மீடியா மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எதுக்கு வந்து முதலமைச்சர் பிரசையை பார்க்க மாட்டேன்றார்? எந்த சீஃப் மினிஸ்டரும் அப்படி இல்லையா? மோடி இல்லையான்றாங்க. மோடி அட்லீஸ்ட் சில மீடியா ஹவுசஸை தனக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான மீடியா ஹவுசஸ் மோடி காலடியில் தான் விழுந்து கிடக்குது. அதில் சிலரை அவர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ப்ளஸ் மோடி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போதெல்லாம் ப்ரெஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. செலக்ட் மீட் பண்ணவும் அவருக்கு முடியும். ஈ கேன். அவர் வந்து இப்போ கான்ஷியஸ் டிசிஷன். ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லைன்னா கால்டு ப்ரெஸ் மீட் தான் இல்லையா ஒழிய இண்டிவிஜுவலாக சில மீடியா ஹவுசஸ்க்கு மோடி இஸ் கிவிங் இன்டர்வியூஸ். இங்கே எதுவுமே இல்லையே. இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்தியா டுடேவோட யூடியூப் சேனல், தமிழ் யூடியூப் சேனலை இனாகரேட் பண்ணுறாரு. அங்கே கூட எழுதிட்டு தானே போகிறாரு. அவர் பேச மாட்டேன்றார். அஃபிஷியலி மோடி விஜயோட குரலை மீடியா கேட்கல இன்னமும், அவரோட வாய்ஸை கேட்கல இன்னமும். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது நார்த் இந்தியன் சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி ஹிந்தி சோஷியல் மீடியாவில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கேம்பெயின், அதாவது வந்து எல்லாம் தவறான, ஆங்கிலத்தில் சொன்னால் காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ், தவறான தகவல்கள் வந்து அக்ரெசிவாக இன்றைக்கி வந்து பரப்பப்படுது. திஸ் இஸ் டேஞ்சரஸ். அதான் இப்போ ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இது நேச்சுரலான ஒரு விஷயம். ஒருத்தன் கட்சி வச்சுருக்கான்னா அவன் கட்சியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்ப்பான். அப்போ டெஃபினட்டாக மீடியாவோட சப்போர்ட்டை எதிர்பார்ப்பான். கண்டிப்பாக மீடியாவை கண்ட்ரோல் பண்ணவும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவான். யார்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணுவாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பெருசாக தாவேக்கா கையில் வைக்கல. அது காரணம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தாவேக்காவுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா பக்கம் போயிட்டாங்கன்னு. நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக போகிறாங்கன்னு பார்க்குறேன். இப்போ தாவேக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிற விஷயம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டே இல்லாமல் நான் ஜெயிக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை சயின்டிஃபிக்காக அவங்க ஸ்டடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஆண்டுகளாகவே நான் பார்த்துட்டு இருக்கேன், மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்ஸோட ரீச் ரொம்ப 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 குறைவு. ஆனால் அவங்க சக்திக்கு மீறின அதிகமான முக்கியத்துவம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுக்கப்படுது. இப்போ பார்த்தோம்னா விஜய் அவர்களோட ரீச் என்னன்னா, சன் டிவி, விஜய் டிவின்னு எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு ரீச் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா 20ல் 1 பங்கு தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்ப்பாங்க, நியூஸ் சேனல்ஸை பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நியூஸ் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண அவசியம் இல்லை, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம 8 கோடி மக்கள்கிட்ட ரீச் ஆயிடலாம். இவங்க ஒரு சின்ன நீஷ் ஆடியன்ஸை தான் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேஸ்ட் கான்ஷியஸான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்குறேன். யூ ஆர் 100% ரைட். அதாவது இந்த டிசிஷன், இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இப்போ வாட்ஸ் கோயிங் ஆன் இன் நார்த் இந்தியாவில், இது வந்து நன்றாக செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எங்களுக்கு வேணான்ற முடிவை அவங்க கான்ஷியஸாக தான் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியும், விஜய் முதலமைச்சர் ஆனோடனே செய்திகள் வந்தது, தெர் வர் ரிப்போர்ட்ஸ், அவர் வெற்றின்னு ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாங்க. நான்சென்ஸ். அவங்க வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஏன்னா தேவையே இல்லை. சேட்டலைட் மார்க்கெட் இஸ் ஆல்ரெடி ஓவர் க்ரௌடட் அண்ட் த எரா ஆஃப் சேட்டலைட் சேனல்ஸ் இஸ் கம்மிங் டு அன் எண்ட். மக்கள் வந்து சேட்டலைட் சேனலில் ஒரு நியூஸ் வரத்துக்கு முன்னாலேயே ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ பார்த்துடுறான். உங்களுக்கு வந்து இன்னும் பிற சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் பார்த்துடுறாங்க. அதோட எக்ஸ்பேண்டட் வெர்ஷனுக்கு தான் மக்கள் வந்து தொலைக்காட்சிகளுக்கு போகிறாங்க. ஆகவே மிக மிக ஆழமாக செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில், நன்றாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆராய்ச்சியின் அடிப்படையில் மட்டுமே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சோஷியல் மீடியா மட்டும் போதும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ்ன்றது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது திமுக ரெப்ரஸன்டேட்டிவ், அதிமுக ரெப்ரஸன்டேட்டிவ் உட்கார வச்சு பேசுவாங்க. இன்றைக்கும் திமுக ரெப்ரஸன்டேட்டிவ், அதிமுக ரெப்ரஸன்டேட்டிவ், தாவேக்காலேருந்து ரெப்ரஸன்டேட்டிவே இல்லாமல் பேசுகிறாங்க. வேணால் யாரையாவது கூட்டின்னு வந்து தாவேக்கா ஆதரவாளர்னு போட்டுப்பாங்க. இப்படி தான். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் இல்லை. அதான் நான் சொல்கிறேன், அவங்க நினச்சாங்கன்னா அதை சரி பண்ண முடியும். அது வேணான்றாங்க. நீ எனக்கு வேணாம். இன்னொன்று, நான் என்ன பண்ணாலும் இந்த மீடியா திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்க போகுது. 90% தமிழ்நாடு சேட்டலைட் நியூஸ் சேனல்ஸ் 90%க்கு மேலேயே திமுகவோட கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கும் இருக்குது. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இதை நான் சரி பண்ண முடியாது, எனக்கு நான் சரி பண்ணணும், இருந்துட்டு போ. அத்தனை மீறி தானே நான் ஜெயித்தேன். அத்தனை சேனலும் ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார்னு சொல்லும்போது நான் ஜெயிச்சிருக்கேன். ஸ்டாலினே தோற்றுருக்காரு. அப்போ உங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து எங்கே போச்சு?
எங்கே போச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு தவறு இந்த சென்ஸ் வந்து கிரவுண்ட் சுச்சுவேஷனை ரீட் பண்ண மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எவ்வளோ தூரம் தவறி இருக்குது. முதலமைச்சரே தோற்று போகிறாருங்க. சாதாரண விஷயமா அவங்க கொடுத்த பில்டப்புக்கு, அவங்க கட்டமைச்ச நரேட்டிவுக்கு, அவங்க செலவு பண்ண பணத்துக்கு, பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை மீடியாவுக்கும் அவங்க செலவு பண்ண பணத்துக்கு ஸ்டாலினே தோற்று போகிறாருன்றது, இதை எவனாவது டிபேட்டில் சொல்லியிருந்தான்னா எலெக்ஷன் முன்னால் டிபேட்லேயும் அவனை போட்டு அடிச்சிருப்பானுங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன்னா, இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கிற விஷயம் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இங்கே இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தம்ப்நெயில்லாம் பார்த்தோம்னா யூடியூப் சேனல்ஸோட மோசமாக தம்ப்நெயில் வைக்கிறாங்க. அவங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு இருந்த ஒரே ஸ்ட்ரென்த் என்னன்னா, எங்ககிட்ட கிரெடிபிலிட்டி இருக்கு, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், நாங்கள் குவாலிட்டியாக விஷயத்தை கவர் பண்ணுவோம். இப்போ அதை தூக்கி போட்டுட்டு யூடியூப் சேனல்ஸோட போட்டிக்கு போகிறது, இது எவ்வளோ கேவலமாக இருக்குது. த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்னைக்கு அண்டர் சீஜ். எதுக்காக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உயிரோடு இருக்கணும்? இன்னைக்கு இழுத்து மூடு, சேனல்ஸ் எல்லாம் இழுத்து மூடு. அதுவும் தமிழ்நாட்டில் நடந்த அட்டுழியம் நேஷனல் மீடியாவில் கூட நடக்காத அட்டுழியம். மோடியோட குஜராத்தில் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிராக கேள்வி கேட்க ஆள் இருக்குது. 5 வருஷம் ஸ்டாலின் ஆண்டப்போ தமிழ்நாட்டில் ஒரு சேட்டலைட் சேனல் கேள்வி கேட்டானா? நாங்கள் பார்ட்டி ஓரியன்ட் சேனலை விடுங்க. துப்புரவு தொழிலாளர்களை போட்டு அடிக்கும்போது ஸ்டாலின் வந்து சினிமா பார்த்துட்ருக்காரு. ரோம் நகரம் பற்றி எறியும்போது நீரவ் மண்ணை பிடில் வாசிச்ச கதைன்னு எவனா ஒருத்தன் பேசுகிறானா? கற்பனை கட்ட முடியாத அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை திமுக கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கண்ட்ரோல் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒன்றும் பெருசாக நிலைமை மாறலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? கம்ப்ளீட்டாக, அதாவது நன்றாக மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி, பல 100 கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேள்வி தாவேக்காவும் விஜய் தரப்பு இந்த சோஷியல் மீடியாவோட ஒர்க்குக்காக. இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகுது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபேக் நியூஸ் வரும்போது தான் நமக்கு பிரச்சனை. விஜயை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ணக்கூடிய எல்லா உரிமையும் தாவேக்காவுக்கு இருக்குது. பட் ஃபேக் நரேட்டிவை பில்டு பண்ணக்கூடிய உரிமை கிடையாது நம்மளுக்கு. இது ரெண்டையும் நம்ம பெரிய வேறுபடுத்தி தான் பார்க்கணும். எனவே சோஷியல் மீடியாவுள்ள அவங்க அக்ரெசிவாக கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அந்த ஃபைட் அன்ஈக்குவல் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி திமுக கிட்ட இருக்க பணத்துக்கு அவங்களால சேட்டிலைட் சேனல்ஸில் கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஃபேமிலி சேனல்ஸ் அண்ட் அதர் சேனல்ஸு. ஆனால் சோஷியல் மீடியாவில் டிவிக்கே ஈக்குவலாக டிஎம்கேவால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. இத்தனைக்கும் பணம் வந்து டிவிகே கிட்டேயோ விஜய் கிட்டேயோ இருக்க மாதிரி 100 மடங்கு திமுக கிட்ட இருக்குது, 100 டைம்ஸ் இருக்குது. தே காட் அட்லீஸ்ட் 1 lakh crore மினிமம். நான் சொல்கிறேன் அஃபிஷியலாகவே ட்ரஸ்ட்டு அது இதுன்னு ப்ளஸ் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய வெல்த், டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அண்ட் சீனியர் லீடர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய வெல்த் நம்ம கடனில் 10ல் 1 இருக்குன்றீங்களா? எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் இன்றைக்கி இந்தியாவிலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் அண்ட் மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் ரீஜனல் பார்ட்டி வந்து பிஜேபிக்கு அடுத்தபடியாகவே சொல்லலாம். நேஷனல் பார்ட்டிக்கு அடுத்து திமுக தான். அஃபிஷியலாகவே 900 crores நம்ம லாஸ்ட் 2 yearsல வாங்கியிருக்காங்க ட்ரஸ்ட்டில். எனவே அவங்கக்கிட்ட இருக்க பணத்துக்கு அவங்களால சோஷியல் மீடியாவில் விஜயை வந்து ஈக்குவேட் பண்ண முடியல. ஏன்னா அந்த டெக்னிக் வந்து தாவேக்காக இருக்க அளவுக்கு விஜய்க்கு டிஎம்கேக்கு இல்லை. ஏன்னா இவங்க மைண்ட் செட் வந்து இந்த பழைய சிஸ்டத்திலே ஊறி போய் கிடக்கு. ஸோ திஸ் கேம்பெயின், இந்த ஃபேக் நரேட்டிவ் இதுன்றது வந்து இன் அ வே இட்ஸ் டேஞ்சரஸ். அவங்க லார்ஜர் தேன் லைஃப் சைஸ் இமேஜாக இன்றைக்கி விஜயை கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு விதத்தில் இது ஒரு முயற்சியை எப்படி நம்ம பார்க்கணுன்னா ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் அதற்கான லைட் சிம்டம்ஸ் ஆகுதார் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கல்ட்டு ஃபிகராக விஜயை உருவாக்குறதுக்கான வேலைகளை வந்து கான்ஷியஸாக செய்கிறாங்க. இப்போ அடுத்த இடத்துக்கு இதை கொண்டு போவோம். இப்போ ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு நரேட்டிவை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும். இப்போ அந்த அஜெண்டா என்னன்னு நான் பார்க்குறேன்னா, விஜய் அவர்களை பிஎம் ஃபேஸாக ப்ரொஜெக்ட் பண்ணுற வேலை நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் பேசுகிறாங்க, எம்எல்ஏஸும் பேசுகிறாங்க, டிவிகே ஆதரவாளர்களும் பேசுகிறாங்க. இது டிவிகே மட்டும்தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதை திமுகவும் பண்ணாங்க. ஸ்டாலின் அவர்களை ஒரு நேஷனல் ஃபிகர் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க. இங்க தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதெல்லாம் ஒரு ஆங்கிரி யங் மேன் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க, ஒரு ஆங்கிரி மேன் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனா லீடர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்க, கோட்லாம் போட்டுட்டு நிக்கிற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்புறம் இதே மாதிரி முக்கியமான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி தமிழ்நாடு எப்படி குரோ ஆயிருக்கு, தமிழ்நாடு மாடல், திராவிடியன் மாடல், அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இதை டிஎம்கேவும் பண்ணுறாங்க, தாவேக்காவும் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிஎம் வருவதற்கான ஒரு சூழல் ஏதோ ஒன்று அங்கே இருக்கோ, அந்த வாய்ப்பு இருந்தால் தானே அதை நோக்கி வண்டி நகர்த்தணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப கரெக்டாக பேசிட்டு வந்தீங்க. லாஸ்ட் லெக்கில் விழுந்துட்டீங்க, ஸ்லிப் ஆகிட்டீங்க. ஜஸ்ட் அ ஸ்லிப், நாட் அ ஃபால். அப்படிலாம் எந்த விதமான இதுவுமே இல்லை. அது ரொம்ப அதாவது வந்து ரொம்ப ஓவர் திங்கிங். அதுக்கு சுத்தமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. இது விஜயை வந்து ஒரு கல்ட்டு ஃபிகராக உருவாக்குறது பிஎம் உண்டாக்கி என்ன ப்ரோஜனம்? இல்லை, இங்கே ஒரு பிஎம் கேண்டிடேட்டாக அவங்க பேசுகிறாங்க. இது ஜெயலலிதாக்கு பண்ணாங்க,
ஸ்டாலினுக்கு பண்ணாங்க, இப்போ இவருக்கு பண்ணுறாங்க. இது பேக்ஃபயர் ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. நீங்கள் வந்து குஜராத்தில் போய் மோடியை பிஎம் கேண்டிடேட்னு இன்னைக்கு somebody has put some tweet. She says that some social activist அவங்க நான் போனேன் குஜராத்துக்கு, அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்கிட்ட பேசினேன். He says that விஜய் வாண்ட்ஸ் either குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆர் பிஎம் அப்படின்னா. ஐ திங்க் இதெல்லாம் வந்து எனக்கு மேபி இட் ஷுட் பி மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு என்னமோ இதெல்லாமே வந்து ஒரு லார்ஜர் கேம் பிளானாக படுது. இதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் விஜயோட ஃபால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. நான் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இப்போ 2019 மாதிரியான சூழல் இருந்ததுன்னா இதெல்லாம் தேவையே பட்டிருக்காது. ஆனால் இப்போ சூழல் எப்படி இருக்குன்னா பாஜக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சென்ஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக இப்போ வாஜ்பாய் பீரியடில் பார்த்தோம்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மன்மோகன் பீரியடில் ரீஜனல் பார்ட்டிஸ், குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்டில் கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. இப்பயும் அந்த மாதிரியான ஒரு டோர் ஓப்பன் ஆகலாம் அப்படின்ற சூழல் இருக்குது. பிஜேபிக்கு நாளைக்கு இன்னொரு 30 சீட் கம்மியாயிருச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டிஸுக்கு அங்கே வேலை இருக்கு. இப்போ ஸோ அப்போ அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணணும்னா உங்களை நீங்கள் நேஷனல் லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான வேலையை பண்ணுற மாதிரி தான் தெரியுது. யாரும் எதுவும் சும்மா பண்ண மாட்டாங்க. இல்லை, தேர் சென்சிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட், எக்ஸாக்ட்லி. எனக்கு என்னமோ அது அப்படி நான் பார்க்கல. டு பி ஃப்ராங்க் வித் யூ, மோடி மேபி ஸ்லைட்லி வீக் பட் நாட் டவுன் அண்ட் அண்டர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களுக்கு அதுதான் வேணும். டவுன் அண்ட் அண்டர் மோடி தேவையில்லை, ஸ்லைட்லி வீக்கனான மோடி தான் அவங்களுக்கு தேவை. ஸ்லைட்லி வீக்கனான காங்கிரஸ் தான் அவங்களுக்கு தேவை. எனக்கு என்னமோ நான் டு பி ஃப்ராங்க் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இருக்க மாதிரி தெரியல. ஸ்டில் மோடி கமெண்ட்ஸ் த ரெஸ்பெக்ட்னு தான் எனக்கு தோணுது. 29 வந்து மோடி வில் பி அவுட் ஆஃப் சீன் எனக்கு தோணலை இப்போதைக்கு. நான் சொன்னேன் 2 வருஷம் இருக்கு. அஃப்கோர்ஸ் திங்ஸ் மே மூவ் எனி டைரெக்ஷன். இது irrespective ஆஃப் த நேஷனல் சினாரியோ. நேஷனல் சினாரியோ வந்து வெதர் மோடி இஸ் டவுன் அண்ட் அண்டர் ஆர் வெதர் மோடி இஸ் ஸ்லைட்லி வீக் ஆர் வெதர் மோடி இஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் கண்ட்ரோல். மோடி இந்த சிச்சுவேஷன் இஸ் ஃபுல்லி அண்டர் மோடிஸ் கண்ட்ரோல். இந்த 3 சினாரியோவில் எது இருந்தாலுமே இதை இவங்க செய்வாங்கன்னு எனக்கு தோணுது. இது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா திஸ் இஸ் அ கால்குலேட்டட் அட்டெம்ப்ட் ஆஃப் பில்டிங் அ கல்ட் இமேஜ் ஃபார் விஜய். அதை எதுக்கு குஜராத்தில் பண்ணணும்னு கேட்குறேன். இல்லை குஜராத்தில் பண்ணலை அவங்க. சம் சோஷியல் ஆக்டிவிஸ்டஸ் அது ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் விஜய் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ஸ்டாலின் அவர்களை ப்ரொமோட் பண்ணாங்க. நான் பார்த்த நல்ல கிரெடிபிளான யூடியூப் சேனல்ஸ் இப்போ சாதாரண வியூவர்ஸுக்கு தெரியாது, ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு தெரியும். இவங்களோட அதே லாங்குவேஜ்ல இவங்க யூஸ் பண்ற அதே டேட்டாஸை யூஸ் பண்ணி அவங்க அந்த வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியும் இவங்க ஏதோ ஃபீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஆமா. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நரேட்டிவை நார்த் இந்தியன் மக்கள் மத்தியில் அதை கிரியேட் இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன் கேப்ரியல். இது வந்து கல்ட் ஃபிகராக அதை டெவலப் பண்ணணும். அதில் வந்து பிஎம் கேண்டிடேட்ன்றது வந்து ஒன் பார்ட் ஆஃப் இட். ஓவராலாக வந்து லார்ஜர் தான் லைஃப் சைஸ் இமேஜ். ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்கல்ல அந்த கட் அவுட்டெல்லாம் எப்படி 120 அடி கட் அவுட் 91-96 அஃப்கோர்ஸ் லேட்டர் ஸ்டேஜஸில் அந்த அம்மா அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாங்க. செய்யலை அவங்க. தே ஹவ் கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு தோஸ் நான்சென்ஸ். பட் ஃபஸ்ட்டு டென்யூரில் பார்த்தீங்கன்னா இதே தான் நடக்கும். இந்த லார்ஜர் தான் லைஃப் சைஸ்னு நாசியேட்டிங்காக இருக்குங்க. இன்ஃபேக்ட் வந்து கன்னி மேரியாலாம் அவங்கள சித்தரித்து there were prayers conducted in churches as salvation சொல்லி அந்த ப்ரேயர்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏடிஎம்கேலேருந்து கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு இந்த அசிங்கெல்லாம் நடந்தது. அப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட் அவுட்லாம் இன்றைக்கி வைக்க முடியாது. பட் அந்த ஒரு கல்ட் ஃபிகராக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து லார்ஜர் தேன் லைஃப் சைஸ் இமேஜ் ஒரு தேவதூதனாக அப்படி உருவாக்குறது. அது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி மெல்ல மெல்ல வந்து உருவாகிட்டு இருக்குது. இது ஆபத்தானது. எஸ்டர்டே ஐ ஹேவ் a வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காலேஜில் வந்து ஐ வாஸ் ஆஸ்ட் டு கிவ் அ லெக்சர் இந்த விஜயோட 100 டேஸை பற்றி. அண்ட் இட் வாஸ் ஃபாலோட் பை அ கொஸ்டின் ஆன்சர் செஷன். ஸ்ட்ரைட் அவே கொஸ்டின் ஆன்சர் செஷன், நாட் லெக்சர். இட் வாஸ் மாடரேட்டட் பை ஒன் ஆஃப் தர் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே. அப்போது ஒரு சின்ன பொண்ணு அவள் வந்து ஐ வாஸ் ஷெல் ஷாக்டு கேப்ரியல். பட் ரெண்டு எக்ஸ்ட்ரீமே பார்த்தேன் நான். ஒரு சின்ன பொண்ணு ஷீல் பி அரௌண்ட் 18 இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டரு. நான் அந்த பொண்ணு கேள்வி கேட்டும்போது நான் அவளை கேட்டேன், நான் அவரை தேவதூதனா நீ பார்க்குறியான்னு கேட்டேன். ஷி வாஸ் இனிஷியலி ஃபம்பிளிங். தென் ஷி செட் எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டாங்களா சொல்லிட்டா. ஷி செட் எஸ். ஐ வாஸ் அதர்வைஸ் a very good well educated coming from a middle class family, very decent, very sophisticated, ரொம்ப பார்த்தாலே தெரியுது ஒரு கல்ச்சர்டு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு, செகண்ட் இயர் என்னமோ படிச்சுட்டு இருக்கேன். சுற்றி வலிச்சா நான் அவளை கேட்டேன், ஐ லாக்டாரு டி யூ திங்க் நீங்கள் ஒரு தேவதூதனாக பார்க்குறீங்களான்னு. அப்படி இப்படின்னு ஒரு கட்டத்தில் சார் ஐ கேன் சே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சார் எஸ் அப்படின்ட்டு.
இன்னொரு பொண்ணு கொஞ்சம் 10 minutes பொறுத்து அனதர் கொஸ்டின் வெரி குட் கொஸ்டின் ஆன்சர் செஷன் அண்ட் அனதர் கேர்ள், அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணு வந்து பேசும்பொழுது வந்து அந்த பொண்ணு சொல்லுது கல்ட்டு ஃபிகராக மாறக்கூடிய ஆபத்து இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. ஸோ அமங் தி ஜென்சி க்ரௌடில் வந்து 2 எக்ஸ்ட்ரீமுமே இருக்குது. இப்போ இந்த தேவதூதனாக மாறக்கூடிய, நான் தேவதூதனாக அவரை பார்க்குறேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா தேர் லைஸ் த டேஞ்சர். அப்போவே அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஆள் ஆகிட்டு மாறிட்டார். நீங்கள் அவ்வளோ ஒரு கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. அதை வந்து இப்போ ஆல்ரெடி அது வந்துருச்சு. இப்போ அதை வந்து பில்டு பண்ணுற வேலையை தான் இப்போ இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, விச் இஸ் டேஞ்சரஸ். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டிங்காக படுற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபேக் நியூஸ் நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறாங்க, ரைட்டு, அது ஒவ்வொரு கட்சியும் பண்ணுறதா அவங்க பண்ணுறாங்க. இதை எக்ஸ்போஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா இந்தியா டுடே ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அவங்க ஒரு நியூஸ் ஸ்டோரிலாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜுபேர் பண்ணுறாரு. ஆனால் ஆக்சுவலாக பண்ண வேண்டியது திமுக கையில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஆனால் திமுக ஏன் இதை பெருசாக கையில் எடுக்கல? இல்லைங்க, அவங்க வந்து கண்ணை மறைக்குதுங்க. கோபம், வைத்தறிச்சல், பொறாமல் கண்ணை மறைக்குது. அமர செய்ய வேண்டியவங்க அதை செய்யாமல் பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸில் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் டிஎம்கே பண்ணாங்கன்னா அது எடுப்படாது. டிஎம்கே வேறு யார் மூலமாவது பண்ணணும். திமுக எது பண்ணாலும் எடுப்படாது. நீங்கள் சொன்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாவே பண்ணலாமே, அதே பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அது படலை, அவங்களுக்கு வந்து கண்ணை குத்துது. இது வந்து விஜய் சிஎம் ஆனது. இந்த ப்ராப்ளம் வித் டிஎம்கே என்ன, ஒரு ஆஃபீஸ் பேரர், சீனியர் ஆஃபீஸ் பேரர், அவங்க பார்ட்டியோட செக்ரட்டரி, ஆர்கனைசிங் செக்ரட்டரி RS பாரதி 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே என்ன பேசுகிறாரு, தாவேக்காக ஓட்டு போட்டவனுக்கு நல்ல சாவு வராதுன்றாரு. இது பற்றி எது யாரோ கேட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் கருத்தை சொல்லக்கூடாதுங்க. என்னங்க நீங்கள் முட்டாள்தனமாக என்னாலும் திமுகவை ஜெயிக்க விட மாட்டேன்றாரு. அவர் பேசுகிறத நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நீங்கள் பரப்புங்கன்னு. நீங்கள் வந்து இதுக்கு பொழிப்புரை, பரிமேலழகர் பொழிப்புரை, விளக்க உரை அதெல்லாம் எழுதாதீங்க. RS பாரதியோட அந்த ஸ்பீச்சை நீங்கள் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் மூளை மூடுக்கெல்லாம் பரப்புங்க. தட்ஸ் எனஃப். அப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பார்ட்டி இது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதை எதிர்க்கும்? சரி, ஹிட்டிங் பிலோ த பெல்ட் உங்களுக்கு ஏன் வருது? உங்களால் இந்த ரிசல்ட்டை நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல, ஜீரணிக்க முடியல. யூ ஆர் டேக்கிங் இட் டூ பர்சனலி. உங்களால் அப்படியே அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ கழுத்து வரைக்கும் வந்து அப்படியே வந்து கொப்பளிக்குது, கோபமும் பொறாமையும். ஏற்றுக்க முடியல இதை வந்து. பட் யூ சி அவுட் சைடு வேர்ல்ட் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. தேர் ரெஃப்யூசிங் டு கம்மிங் டு டேர்ம்ஸ். இப்போ இதை ஏன் திமுக செய்யாது? திமுக இதை செய்யாது. திமுக இந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் விஜயை கொஸ்டின் பண்ணுது. இப்போ இதை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க யாரும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் விஜயை கொஸ்டின் பண்ணல. அவங்க விஜய்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ அவங்களால இந்த அளவுக்கு நுவான்ஸ்டாக அதை பண்ண முடியாது. ரெண்டாவது, இவங்க என்ன ஓகியம்? ஸ்டாலினை பண்ணல. இவங்க முதல்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக முதல்ல ஒரு வருஷம் அப்படி பண்ணல. சிஎம் ஆனவுடனே சைக்கோஃபன்சி வரல. அதுக்கப்புறம் தானே ஆஃப் ஆனாங்க அவங்க. கடைசியில் அவரே தோற்று போனார். இது அங்கே தான் போய் முடியும் கடைசியில். நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போனீங்கன்னா அங்கே தான் முடியும். எனவே உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர்ன்றது அவங்க அதை பண்ண மாட்டாங்க. தேர் பாலிட்டிக்ஸ் இஸ் நவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்களால இந்த ரிசல்ட்டை வந்து இன்னமும் வந்து தேர் ரெஃப்யூசிங் டு கம் டு டேர்ம்ஸ் வித் திஸ் ரிசல்ட். அவங்களால இது ஏற்றுக்க முடியல. கடந்த காலங்கள் இப்படி ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தப்போ கூட அவங்க இப்படி ஃபீல் பண்ணல. இது அவங்களுக்கு என்னென்னே புரியல. சம் சீரியஸ் திங், சம் டெக்டானிக் ஷிஃப்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் தமிழ்நாட்டில். அதை மறந்துட வேணாம் தயவு செஞ்சு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் மேபி அ டேஞ்சரஸ் ஆல்டர்னேட்டிவ், நான் இது எதையுமே மறுக்கல. பட் டெக்டானிக் ஷிஃப்ட் ஹஸ் டேக்கன் பிளேஸ். இதை திமுகவில் ஏற்றுக்க முடியாது. அதனால் வந்து ஒரு ஜுபாயிரோ, ஒரு இந்தியா டுடேவோ, ஒரு நேஷ்னல் மீடியா பண்ணுறது அவங்களால பண்ண முடியாது.